ஈவினிங் டைமாக இருக்குங்க, லைட்டாக பசிக்கவும் செய்யுது, நமக்கு டீ குடித்தா போதும்னு தோணுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கெடணும்னுலாம் அவசியம் இல்லைங்க. வீட்டில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு இருந்தால் கூட போதுங்க. நம்ம லைட்டாக சின்னதாக கிள்ளி போட்டு ஒரு மெது பக்கோடா ரெசிபி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு டீ கூட ஆப்டாக இருக்கும் இந்த மெது பக்கோடா. நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு நான் இங்கே சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச கடலை மாவு தாங்க. அடுத்ததாக நம்ம இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு இது கூட சேர்த்திடலாங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி இது கூட சேர்க்கலாம். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால நான் இதை கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் கூட சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாத்தூள் இது கூட சேர்த்திக்கிறேங்க. ஏன்னா இது கூட நம்ம கூட பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போதும். அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் இது கூடவே சேர்த்திடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரஃப்பாக கலந்து விட்டுறலாங்க. அதாவது தண்ணி எதுவும் தெளிக்காமல் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த பவுடரெல்லாம் நல்லா ஈவனாகிற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சல்லடையில் போட்டு கூட நம்ம ஒரு தடவை சலிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக கலந்துடும். அடுத்ததாக பெரிய சைஸு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒன்று தாங்க எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி அதுவும் இந்த மாவோடு சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் பொடியரசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இது கூடவே சேர்த்திடலாம். அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 எடுத்து சன்னமாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாங்க. இது காரம் அதிகங்கிறதுனால நான் 3 மட்டும்தான் சேர்த்திருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இந்த சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதை 1-2 இடித்து இது கூட சேர்த்திடலாம். கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பும் இப்போவே சேர்த்திடலாங்க. இப்போ தண்ணி எதுவும் தெளிக்காமல் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதெல்லாம் மாவோடு சேர்த்து நல்லா உதுத்துட்ட மாதிரி நல்லா ஒரு தடவை பெசரி விட்டுறலாங்க. ஏன்னா டக்குன்னு தண்ணி சேர்த்தோன்னா இந்த வெங்காயம் எல்லாம் உதுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்திக்கலாம். ஒரே முட்டை தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா அடித்த மாதிரி இந்த கேக்குக்கு பீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் பீட் பண்ண மாடல்லையே நம்ம கலந்து விட்டுறலாம். இதுக்கு ஏன் நம்ம மைதா சேர்த்துருக்கோன்னு அப்படி பார்த்திங்கன்னா, அப்போ தான் இந்த ரோட் சைடில் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக சோடாப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இட்லி மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. ஆனால் எந்த கடையிலையும் சும்மா இட்லி மாவெல்லாம் சேர்த்திட்டு இருக்க மாட்டாங்க. இது போல் மைதா மாவு கொஞ்சம் சோடா உப்பு தான் சேர்ப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா ஏன் சோடா உப்பு சேர்க்கலை அப்படின்னா, அது நம்ம வீட்டுக்காக செய்கிறதுனால நான் சோடா உப்பு சேர்க்கலை. நீங்கள் சோடா உப்பு வேணும்னாலும் சோடா உப்பு சேர்த்திக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. சைடில் நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடானதும் இப்போ எண்ணெயை சேர்த்திடலாம். நான் இங்கே சமையல் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. பார்த்திங்கன்னா மாவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக தான் போட போகிறோம். அதாவது போண்டா மாதிரியோ ஒரு பக்கோடா மாதிரியோ இல்லாமல் இது மெது பக்கோடா அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக லைட்டாக கிள்ளி இது போல் மாவு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும் நமக்கு. அதாவது நமக்கு பூந்தியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். அது போல் கலந்து இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை திருப்பி விட்டுறலாம். இதுக்கு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாலாம் பண்ணிட வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா இது சின்னதாக தான் இருக்கும், பார்த்திங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் திருப்பி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. நம்ம
பார்த்திங்கன்னா சூப்பராக மெது பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு டிஷ்யூ வச்ச கப்பில் சேர்த்திடலாம். அடுத்ததும் இன்னொரு தடவையும் போட்டு எடுத்துடலாங்க. மீதி இருக்க மாவெல்லாம் போட்டு எடுத்துடலாம் நம்ம. இப்போது பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிட்ஸாக இருக்குது பாருங்கள், அதுக்கு தாங்க வீட்டில் சண்டையே வரும். அது நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதாவது காரா பூந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நமக்கு வீட்டில் இந்த குட்டி குட்டி பீசஸ்க்கு தான் சண்டையே வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு மழை டைமோ இல்லை ஈவினிங்கில் டீ டைமுக்கு இந்த மாதிரி ஒரு மெது பக்கோடாவோட ஒரு டீயும் காஃபியும் வச்சு கொடுக்கணும். காஃபின்னு சொல்ல முடியாது, டீக்கு தான் இது செம்ம சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கடைக்கு போய் எதுவும் தேட வேணாம். நம்மக்கிட்ட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இருந்தால் போதும். டக்குன்னு ஈஸியாக இது ஒரு கப் இருந்தாலே போதுங்க. நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுக்கும் நமக்கு. அந்தளவுக்கு சூப்பரான மெது பக்கோடா நம்மளோட ஸ்டைலில் செய்தாச்சு. நம்ம செய்த இந்த மெது பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம செய்த இந்த மெது பக்கோடா ரெசிபியை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.